கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் வானதி ஸ்ரீனிவாசன் பேசிய பேச்சு தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். விஸ்வகர்மா சமூகத்தினர் முன்பாக குலத்தொழில் குறித்து ஆவேசமாக அவர் பேசிய பேச்சு தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. குலத்தொழிலை ஆதரித்து வானதி ஸ்ரீனிவாசன் பேசியிருப்பதாக தகவல் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வானதி பேச்சால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. விஸ்வகர்மா சமூகத்தினர் முன்பாக குலத்தொழில் குறித்து ஆவேசமாக வானதி ஸ்ரீனிவாசன் பேசியிருக்கிறார். அது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டில் விஸ்வகர்மா திட்டத்தை மாநில அரசு அனுமதிக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து பேசுவதற்காக திமுகவிலிருந்து டி.கே. இளங்கோவன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. கோவையில் ஒரு நிகழ்ச்சியில் வானதி ஸ்ரீனிவாசன் குலத்தொழில் குறிப்பாக பேசிய பேச்சு தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. விஸ்வகர்மா சமூகத்தினர் முன்பாக குலத்தொழில் குறித்து அவர் ஆவேசமாக பேசியிருக்கிறாங்க. திமுக அரசு குலத்தொழில அனுமதிக்கல, தடையா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களையும் அவங்க முன் வச்சு பேசியிருக்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய கருத்து? ஏற்கனவே 52லேயே இது போன்ற ஒரு குலக்கல்வி திட்டத்தை ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அறிமுகப்படுத்தி மிக கடுமையான போராட்டத்திற்கு பிறகு அதை அவர் திரும்ப பெற்றுக் கொண்டார். இப்பொழுது மீண்டும் இவர்கள் குலக்கல்வி திட்டம் குடும்ப தொழிலை செய்தால் பண உதவி செய்வேன் என்று சொல்வது ஒருவரை மேலே முன்னேற விடாமல் அவர்கள் குடும்ப தொழிலிலேயே இருக்க வைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட வாசகமாகும். இது மனு தர்மத்தின் வெளிப்பாடாக பார்க்கிறோம். அதனாலே நாங்கள் அதை கடுமையாக எதிர்க்கிறோம். அவரவர் யாராக இருந்தாலும் படித்து விட்டு மேலே முன்னேறி வேறு தொழில்களை செய்வதற்கான அனுமதியை வழங்க வேண்டுமே தவிர ஒரு தச்சர் அவருடைய பணியைத்தான் செய்ய வேண்டும், பொற்கொள்ளல் அவருடைய பணியைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்வதே அவர்களை அந்த சாதியினராக இழிவுபடுத்துகிற செயலாக நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே நாங்கள் அதை அனுமதிக்கவில்லை. இன்றைக்கு ஒரு பொற்கொள்ளல் தொழில் இல்லாமல், ஏனென்றால் எந்திரமயமாகிவிட்டது, தங்க நகைகள் செய்வது எந்திரமாகிவிட்டது. அவர் அந்த தொழிலை செய்ய வேண்டும் என்று அவரே விரும்பவில்லை. அவருடைய பிள்ளைகள் எல்லாம் படித்து மருத்துவராகவும் பொறியாளராகவும் பல்வேறு இதர கல்வி படித்தவர்களாகவும் இருக்கிறார்கள். இந்த நிலையிலே குலக்கல்வி தொழிலை செய்பவர்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்வதே அவர்களை மீண்டும் அந்த தொழிலுக்கு தள்ளும் முயற்சி என்றே நாங்கள் பார்க்கிறோம். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே இதை நாங்கள் அனுமதிக்க கூடாது என்று இருக்கிறோம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு இளங்கோவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.